தோனி பட்டறைகள் வந்தா எந்த பாத்திரமா இருந்தாலும் பழுக்கும்பாங்க. பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உத்தப்பா, மொயின் அலி, ராயுடு, ரஹானே, வாட்சன். வாட்சன். ஸோ இந்த மாரி குவாலிட்டியான இன்டர்நேஷனல்ல ஒரு கரியருக்கோ, இல்ல இந்த ஐபிஎல்ல ஒரு கலக்குன ஒரு பெரிய லெஜண்ட்ஸ் ஆஃப் ஐபிஎல்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாரி பிளேயர்ஸ்க்கு ஒரு ஆஃப் சீசன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்ககிட்டருந்து என்னால இன்னும் 2 சீசன் என்னால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஆனா, இந்த வாட்டி அவங்க அந்த மாரி போன பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் திரிபாதி, விஜயசங்கர், ஹூடா. இவங்க இன்னும் ஐபிஎல்லே வந்து ஒரு 2 சீசன் தான் நல்ல சீசன் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாரி பிளேயர்ஸ நீங்க நம்பி போயிருக்கீங்க. அதுக்கு ஏன் இல்ல இன்னொரு ரீசன்னா, அமௌண்ட் இல்ல. அந்த ஒரு ரீசன் தான். நீங்க 3 பிளேயர்ஸ சேர்த்துனாலுமே அவங்க வந்து கம்மியான ஒரு 5 கோர்ஸ்க்கு இந்த 3 பிளேயர்ஸ வாங்கிட்டாங்க. இந்த அமௌண்ட்லாம் எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்பின்னுக்கு அதிகமா செலவு பண்ணிட்டீங்க. லைக் வந்து அஸ்வினுக்கு 10, நூர் அகமதுக்கு 10, ஜடேஜாவுக்கு 18. ஸோ ஜடேஜா 18ல 10 வந்து ஸ்பின்னுக்கு வச்சுட்டாலுமே, 30,00,00,000 ஸ்பின்னுக்கே போயிட்டீங்க. அது ஓகே தான். ஏன்னா சிஎஸ்கே பவுலிங் போடுறது தப்புலாம் கிடையாது. ஆனா என்னன்னா, ஃபாஸ்ட் பவுலிங் போயிருக்கணும். ம். அவங்க வந்து ஸ்பின்னர் கிட்ட போனாங்க. சரி ஸ்பின்னர் கிட்ட போனாங்கன்னா, அந்த மாரி ட்ராக் சென்னையில குடுத்துருக்கணும். சென்னையிலயும் அந்த மாரி ட்ராக் குடுக்கல. ஃபுல்லா ஒரு ம். மாரி பேட்டிங் ட்ராக்கா குடுத்துட்டாங்க.